உங்களோட கண்ணியம் எங்க இருக்குன்னு நீங்க முதலாவது விளங்குங்க. எது வரைக்கும் மரத்துடைய வேர் நிலத்துக்கு கீழே இருக்குமோ அது வரைக்கும் மரம் செழிப்பா வளர்ந்து 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 காய்கள் காய்த்து பழங்கள் எல்லாம் கனிகள் எல்லாம் கொடுத்து பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இன்றைக்கு வேர் எனக்கு நிலத்துக்கு கீழே இருக்கேலா, மரத்துக்கு தானா ஒரே வெளியே வேலை, நானும் வெளியே வரப்போறேன் என்று வேர் வெளியே வந்தா மரமே சாஞ்சு. இன்றைக்கு மறைய வேண்டிய பெண்கள் வெளியே வந்தாங்களோ சமூகமே அழிஞ்சு போயிட்டு. உங்களுக்கு கண்ணியத்தை தந்ததே இஸ்லாம் தான். முதலாவது உலகத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை முதலாக இஸ்லாத்தை கபூல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஒரு பொம்பளைக்கு தான் முதலாவது கொடுத்தாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் பாக்கியம், ஷஹீதாவும் பாக்கியம் ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் முதலாக சுமையா என்ற பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க. 84 நம்பர் கேட் அதே சுபைக்கால் இருக்குது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கல்ல. குர்ஆன்ல 3வது பெரிய சூறாவே சூரத்துன் நிசா, பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல 136 இடங்களில் முன்மொழியப்பட்ட நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசுவதற்கு அல்லாஹ் 5 பெண்களுடைய வரலாறு அல்லாஹ் பேசுறார். முதலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், இரண்டாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, மூணாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்து முஸாஹிம், நாலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஐந்தாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியின் சகோதரி. ஒரு நபியுடைய வரலாறை பேசுவதற்கு 5 பெண்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். ஹஜ்ரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. அல்லாஹ் சொல்றான், முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய ஈமான் உள்ள பெண்களுக்கு உதாரணம் உலகத்திலேயே ஆக மோசமானவனுடைய மனைவி.